ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் வித் மகேஸ்வரி. இன்னைக்கு நம்ம சேனல்ல கொள்ளு வச்சு சூப் எப்படி செய்யறதுன்றதை தான் பார்க்க போறோம். கொளுத்தவனுக்கு கொள்ளு கொடுங்க, இளைத்தவனுக்கு எள்ளு கொடுங்கன்றத நம்ம பழமொழியே கேட்டிருப்போம். உடம்புல தேவையற்ற கொழுப்பை கரைக்கிறதுக்கு கொள்ளு நமக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். அது மட்டும் கிடையாதுங்க, இதுல அதிகமான மருத்துவ குணம் இருக்கு. அதை வச்சுதான் இன்னைக்கு நம்ம சூப்பு செய்ய போறோம். வாங்க அதை எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு 2 கைப்பிடி அளவுக்கு கொள்ளை ஒரு 8 மணி நேரம் இதை நான் கழுவிட்டு ஊற வச்சிருக்கேன். இது நல்லா ஊறினதுக்கு அப்புறமா இது நம்ம குக்கர்ல ஒரு 6 விசில் வர வரைக்கும் இதை நம்ம வேக வைக்க போறோம். இப்ப அந்த தண்ணியோட சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணியில அதிகமான மருத்துவ குணம் இருக்கு. இதுல கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு இது ஒரு 6 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். கொழுப்பை கரைப்பதில் கொள்ளுக்கு அத்தனை சக்தி உண்டுங்க. அதற்காக இதை வெறும் கொழுப்பை குறைக்கிற உணவு என்று சாதாரணமா நம்ம நினைச்சு விடக்கூடாதுங்க. இதுல ஏராளமான மருத்துவ பலன்களும் உள்ளடங்கியது என்கிறார்கள் மருத்துவர்கள். இது ஒரு ஆரோக்கியமான உணவு. ஊற வைத்தோ இல்ல வறுத்தோ, சாப்பாட்டுலயோ இல்ல ரசமாவோ இல்ல சூப்பாவோ இதை விதவிதமாகவும் நம்ம சமைத்து சாப்பிடலாம். இப்ப நம்ம வேக வச்சதுக்கு அப்புறமா 6 விசில் வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா அந்த தண்ணியை எடுத்துட்டு இந்த கொள்ளை நான் மசிச்சுக்கிறேன். மத்தால நீங்க மிக்சி ஜார்ல கூட ஒரு லைட்டா அடிச்சு எடுத்துக்கலாம். இது மசிச்சதுக்கு அப்புறமா வேக வச்ச தண்ணியை இதுல நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். நீர்ல கூட எண்ணற்ற மருத்துவ பலன்கள் இருக்குதுங்க. ஊற வச்ச தண்ணியே நீங்க அப்படியே வேக வைங்க. வேக வச்ச தண்ணியை நம்ம மசிச்சு அதையே தான் நம்ம சூப்புக்கும் எடுத்துக்க போறோம். இப்போ இந்த சூப்புக்கு வறுக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்க்கலாம். ஒரு பட்டை, 2 லவங்கம், 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் தனியா. இது எல்லாமே வெறும் வானல்ல நான் மண்பானையில் தாங்க செய்கிறேன். அது ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும். அடுப்பை சிம்மில் வச்சு இது எண்ணெயே இல்லாமல் இதை வறுத்துட்டு இது நல்ல கலர் மாறினதுக்கு அப்புறமா இதை நம்ம மிக்சி ஜாரில் பவுடரை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இது அவ்வளோ வாசனையை கொடுக்குங்க இந்த சூப்பில். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு முறை கொள்ளுல சூப்பு வச்சு குடிச்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஆயுர்வேதா சித்த மருத்துவர்கள் கொள் பயன்படுத்துவதால் விட்டமின் இருக்கு, புரத சத்து இருக்கு, இரும்பு சத்து இருக்கு ஆகியவை நிறைவாக இருக்குதுன்றத சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வெறும் வானல்ல இது வறுத்ததுக்கு அப்புறமா அடுப்பு சிம்ல வச்சு இதை வறுத்ததுக்கு அப்புறமா இது மிக்சி ஜார்ல மாத்திட்டு அது நல்லா ஆற வச்சுட்டு இதை பவுடரா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதன் மகத்துவத்தை அறிந்து இருந்ததால் தான் நம் முன்னோர்கள் கடினமான பணிகள் செய்யும் குதிரைக்கு இதை உணவாகவும் கொடுத்ததாக சொல்லியிருக்காங்க. குதிரை இதை பிரத்யேக உணவாகவும், அதனால் தான் குதிரை கொழுப்பே கூடாமல் சிக்கென்று உடல் வாக்கோடு இருக்குதுன்றதையும் சொல்றாங்க. இப்ப மண் சட்டியில ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடலெண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை சேர்த்துக்கிறேன். ஜீரகம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்ததா ஒரு 10 சின்ன வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயத்தோடைய கலர் மாறட்டும். சித்த மருத்துவர்கள் அருமையான மருத்துவ குணம் கொண்ட கொள்ளு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஏற்றது. இதில் நிறைந்திருக்கும் மருத்துவ பலன்கள் அதிகம் என்று சித்த மருத்துவர்களே சொல்லியிருக்காங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 6 பல் பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சை நான் தட்டி வச்சிருக்கேன், அதை இது கூட சேர்த்துறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டோடைய பச்சை ஸ்மெல் போகட்டும். நம்ம உடம்புல ஒரு 8 விதமான பிரச்சனையை சரி பண்றதுக்கு இந்த கொள்ளு நமக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். அது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டோடைய பச்சை ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா இப்போ நான் ஒரே ஒரு தக்காளி, பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கிறேன். நம்ம கொள்ளு வேக வைக்கிறப்பவே அந்த தண்ணிலையும் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்குங்க. இது நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம கொள்ளு வேக வச்ச தண்ணியை சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம கொள்ளு வேக வச்சோம் பாருங்க, அந்த தண்ணியோடைய இதை சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சூப்பு நல்லா தண்ணியாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டே வறுத்து பவுடர் பண்ணதை மிக்சி ஜாரில் அந்த பவுடரை இப்போ நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இதை கலந்து விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கு அப்புறமா இதில் நம்ம கொத்தமல்லியை சேர்க்க போகிறோம். ஒரு சொம்பு தண்ணி சேருங்க. நல்லா தண்ணியாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொள்ளு நம்ம எடுத்துக்கிறதால என்னென்னலாம் நமக்கு உடம்புல சரியாகன்றத பார்க்கலாம். சர்க்கரை நோயை தடுக்குங்க முக்கியமாக. அடுத்தது மாதவிடா பிரச்சனையை சரி செய்யும். இந்த அணுக்களை அதிகரிக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், சிறுநீரகத்தில் இருக்க கற்களை கரைக்கும்.
கொள்ளுல புரத சத்து நிறைந்தது, உடல் எடையை குறைக்கும், சளி காய்ச்சல்ன்ற பிரச்சனையும் சரி பண்ணும். இது மட்டும் இல்லைங்க, இந்த கொள்ளை நம்ம எடுத்துப்பதால உணவாக நம்ம உடம்புல இருக்க நிறைய விதமான பிரச்சனையே சரியாகும். உடம்புல தேவையற்ற கொழுப்பை கரைக்கும். நம்ம இடுப்பை சுற்றியோ இல்லை தொப்பை இந்த மாதிரி இருக்கிறத தேவையற்ற கொழுப்புகளை கரைக்கிறதுக்கும் இந்த கொள்ளு நமக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா கொத்தமல்லியை சேர்த்தா அதிகமான மருத்துவ குணம் கொண்டதும் உடல் தேவையற்ற கொழுப்புகளை கரைக்கிறதுக்கும் ஒரு சூப்பரான கொள்ளு சூப்பு கிராமத்து ஸ்டைலில் எப்படி வைக்கணுன்றத வீடியோவாக உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கொள்ளை நம்ம உணவை எடுத்துக்கிறதால என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்றத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைஃப் ஸ்டைல் வித் மகேஸ்வரியை சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.